शेषार्यवं जगलशोधरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंह गुरुवर्यपराब्जभृङ्गं श्रीमन्ननन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यमहं प्रभक्ति वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। गीता सुगीता कर्तव्या किमन्यैः शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्माद्विनिसृता। இன்றைய தினம் 16வது அத்தியாயம் 24 ஸ்லோகம் 5 விஷயம். என்ன 5 விஷயம் அப்படின்னா, ஒரு சேத்தனனுக்கு என்ன பண்ண வேண்டியது? பிரதமதா தத்துவஞானத்தை அறிந்தவனுக்கு 13, 14, 15 சித்தத்துவம் அச்சித்தத்துவம் பரமாத்மரத்தை அறிந்தவனுக்கு ஆத்மோத்தாரத்துக்காக கண்ணனை நினைந்து மேலாத்தியாயத்தையும் அறிந்தவன் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு கர்மஜானானுஷ்டானம் பண்ண வேண்டும். அந்த கர்மஜானானுஷ்டானத்துக்காக ஆசுரி சம்பத்தை தள்ளி தெய்வீ சம்பத்தை அதிகம் பண்ணிக்கொள்ள வேண்டும். தெய்வ பிரிவு வகுப்பில் சேர்ந்தவனுக்குரிய முக்கியமான குணங்கள் 3 ஸ்லோகத்தாலே தெய்வப்பிரிவியை பற்றி சொல்லி, மேல் 2 ஸ்லோகத்தாலே ஆசுரி சம்பத்தையும் சொல்லுகிறார். பயமின்மை, மனத்தின் பரிசுத்தி, பிரகிருதி என்னும் நீங்கிய ஆத்மஸ்வரூபத்தை சிந்தித்திருத்தல், நல்ல வழியில் தேடிய பொருளை நல்லோர்களுக்கு அளித்தல், மனத்தை சப்தாதி விஷயங்களில் பாயாமல் தடுத்த பழகுதல், பலனில் பத்தத்து பகவத் ஆராதனமாக பஞ்சமகா யஜ்யம் முதலானவற்றை அனுஷ்டித்தல், வேதாத்தியனத்தில் ஈடுபடுதல், ஏகாதசி உபவாசம் முதலான தவங்களில் ஈடுபடுதல், மனம் மொழி மெய்களால் ஒருபடிப்பட்டிருத்தல், எந்த ஜீவராசியையும் துன்புறுத்தாமை, ஜீவராசிகளுக்கு நன்மையான உண்மையையே உரைத்தல், பிறரை துன்புத்துவதில் மூட்டும் கோபம் இல்லாதவனாயிருக்கை, தனக்கு நன்மையை விளைவிக்காத உடைமைகளை கைவிடுதல், மனம் தவிர்ந்த இந்திரியங்களை சப்தாதி விஷயங்களில் பாயாமல் தடுக்க பழகுதல், பிறர்க்கு தீங்கு விளைவிக்கும் கோள் சொல்லுதலை தவிர்த்தல், ஜீவராசிகளின் துன்பம் கண்டு பொறாமல் இருத்தல், விஷயங்களில் பத்தின்மை, நல்லோர்கள் அணுகலாம்படி மென்மையுடன் இருக்கை, தகாத செயல்களை செய்வதில் வெள்ளியிருத்தல், அருகிலிருக்கும் அழகிய பொருள்களையும் ஆசைப்படாமை, தீவிரங்களால் வெல்லவண்ணாமை, துன்புறுத்துபவர்களிடமும் பொறுமை, பேராபத்து வந்தாலும் செய்ய வேண்டியதில் உறுதியாயிருக்கை, மனோவாக்காயங்களில் சாஸ்திரங்களில் சொல்லிய பரிசுத்தியாகிற
அனுஷ்டான தகுதியை உடையவனாயிருக்கை, பிறர் நரசொல்களை தடுக்காமை, தகாத கருவம்பின்மை ஆகிய 26 குணங்கள். இதெல்லாம் தெய்வீ சம்பத். அடுத்தது அசுரப்பிறவி வகுப்பில் சேர்ந்தவன் அவனுக்கு உரிய முக்கியமான குணங்கள்: தார்மீகன் என்னும் புகழை பெற தர்மத்தை அனுஷ்டிப்பது, சப்தாதி விஷயங்களை அனுபவிப்பதனால் உண்டாகும் செருக்கு, அதிகமான கர்வம், பிறரை துன்புறுத்தும் கோபம், நல்லோர்களை வெறுப்படையச் செய்யும் கடுமை, தத்துவ விஷயத்திலும் செய்யத்தக்கது அல்லது தகாதது விஷயத்திலும் அறிவின்மை ஆகிய 6 குணங்கள். 5வது ஸ்லோகத்துக்குள்ள என்ன சொல்றார் அப்படின்னா, எம்பெருமான் ஆணையை பின் செல்வதாகிற தேவர்களுக்குரிய செல்வம் சம்சார விடுதலைக்கும், எம்பெருமானுடைய ஆணையை மீறுவதற்காக அசுரத் தகுதிய அசுரற்குரிய செல்வம் தாழ்ந்த கதிகளை அடைவதற்கும் உறுப்பாகின்றன. அர்ஜுனன் தேவர்க்குரிய செல்வத்தை பெற்றவனே என்று கூறி அவனது வருத்தத்தை போக்குதல். அவனுக்கு டவுட் வந்துடுது, நான் என்ன அசுரத்தன்மையுள்ளவனா இல்ல தெய்வீத்தன்மையுள்ளவனா? இல்லப்பா, நீ அசுரத்தன்மையுடன் அல்லான்னு சொல்ற. தேவர்க்குரிய ஆச்சாரம், கர்மஜான, பக்தி யோகங்களை சொல்லும் போது விரிவாக கூறப்பட்டது. அசுரற்குரிய ஆச்சாரம் மேலே 18வது ஸ்லோகம் வரை சொல்லப்படுகிறது. அசுரப் பிரிவுகள் ஐஸ்வர்ய சாதனமாகவும் மோட்ச சாதனமாகவும் இருக்கும் வைதீக தர்மத்தை அறிய மாட்டார்கள். 1, அவர்களிடம் சுத்தி இருக்காது. 2, சந்தியாவந்தனம் முதலான ஆச்சாரமும் அவர்களிடம் இருக்காது. 3, உண்மை உரைத்தலும் அவர்களிடம் இருக்காது. 4, அசுரர்கள் உலகம் பிரம்மாத்மகம், பிரம்மத்தில் நிறைந்திருப்பது, பிரம்மத்தால் நியமிக்கப்படுவது என்று சொல்வதில்லை. 6, ஆண் பெண் சேர்க்கையால் உண்டாகாதது எதுவும் இல்லை ஆகையால் உலகனைத்தும் காமத்தையே காரணமாக கொண்டது என்று கூறுகிறார்கள். 7, அசுரர்கள் தேகத்திலும் வேறுபட்ட ஆத்மாவை அறியாமல் கொடிய செயல்களை செய்பவர்களாய் உலகம் அழிவதற்கும் காரணமாகிறார்கள். 8, அசுரர்கள் காமத்தை நிறைவேற்ற அந்நியாய வழியில் தேடப்பெற்ற பொருள்களை கொண்டு சாஸ்திரத்திற்கு முரண்பட்ட விரதங்களை கொண்டாடுபவர்களாய் தம்பம், துரபிமானம், மதம் ஆகியவற்றோடு கூடியவர்களாய் செயல்படுகிறார்கள். 9, அசுரர்கள் அளவிடவேண்ணாத கவலைகளை உடையவர்களாய் காமானுபவத்தையே பரமபுருஷார்த்தமாக நினைப்பவர்கள். 9, அசுரர்கள் நூற்றுக்கணக்கான ஆசாபாசங்களால் கட்டப்பட்டவர்கள். 10வது, காமத்தில் கோபத்திலுமே ஊர்ந்து இருப்பவர். காமானுபவத்திற்கு 11, காமானுபவத்திற்கு தவறான வழிகளில் பொருளை விரும்பி தேடுகிறார்கள். 12வது, அசுரர்கள் தங்களுடைய இஷ்டப்பிராப்தி தம் திறமையாலேயே விடையா முன்வினையால் அல்லா என்று மயங்கி காமானுபவத்தில் பெற்றதையும் பெறவேண்டியதையும் கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 14, அசுரர்கள் சத்ரு நிரசனம் முதலான அனிஷ்ட நிவர்த்திகளும் தம் திறமையாலேயே விடையா முன்வினையால் அல்லா என்று மயக்கி இருக்கின்றார்கள். 15, அசுரர்கள் முற்கூறிய தம்
திறமையும் மற்றும் பல திறமைகளும் தமக்கு இயல்பாக உள்ளதே வழியா புண்ணியத்தால் உண்டானதன்று என்று மயங்கி இருக்கின்றார்கள். 16. அசுரர்கள் பல கவலைகளையும் மயக்கங்களையும் புலனின்பங்களில் ஈடுபாட்டையும் உடையவர்களாயிருக்கையாலே விசுத்தமான நரகத்தில் விடுகிறார்கள். 17. அசுரர்கள் தம்மை தாமே பெருமை பேசிக் கொள்பவர்கள். 18. பணிவில்லாமல் நிமிர்ந்து நிற்பவர்கள். 19. பணத்தினாலும் கல்வி குடிப்பிறப்பு ஆகியவற்றால் உண்டான அபிமானத்தாலும் விளையும் கர்வத்தை உடையவர்கள். 20. புகழையே பயனாக கொண்டு சாஸ்திர விதிக்கு முரணாக தம்பத்திற்காக யாகம் செய்கிறார்கள். 21. அசுரர்கள் அகங்காரத்தையும் தன் பலத்தையும் கர்வத்தையும் கோபத்தையும் பற்றி நிற்பவர்களாய் அனைத்தையும் செய்விக்கும் பகவானிடத்தில் பொறாமையுடையவர்களாய் உடல்களாயாக செய்கிறார்கள். 21. பகவானை தேசிப்பவர்களாய் கொடியவர்களாய் மனிதர்களில் கடையானவர்களாய் அமங்கலமான அவர்களான அசுரர்களை எம்பெருமான் பிரிவுகளில் அதிலும் ஆசுர பிரிவுகளிலேயே தள்ளுகிறான் அப்பேற்பட்டவர்களை. 20. ஸ்லோகம். முற்கூறியபடி ஆசுர பிரிவுகளை அடைந்த அசுரர்கள் விபரீத ஞானம் வளரப்பெற்றவர்களாய் மேன்மேலும் தாழ்ந்த கதிகளையே அடைகிறார்கள். அசுரத்தன்மைக்கு நுழைவாயிலாயிருக்கும் காமம், குரோதம், லோபம் என்னும் மூன்றையும் நல்லவர்கள் அவசியம் கைவிட வேண்டும். இம்மூன்றையும் கைவிடுபவன் தனது நன்மைக்கு முயற்சி செய்து பகவானையே அடைகிறான். ஆசுரத்தன்மைக்கு மூல காரணமான முற்கூறிய முன்றை காட்டிலும் முக்கியமான காரணம் சாஸ்திர நம்பிக்கையின்மையே. சாஸ்திர விதியை கைவிடுபவன் இம்மை மறுமை பயன்களையும் மேலான கதியையும் அடையவே மாட்டான். ஆகையால் கை கொள்ளத்தக்கதையும் தகாரதையும் நிர்ணயிப்பதில் சாஸ்திரமே என வேதமே பிரமாணம். ஆகையால் வேதத்தில் சொல்லப்பட்ட புருஷோத்தமனாகிற தத்துவத்தையும் அவனை அடைய உபாயமான தர்மத்தையும் கை கொள்ள வேண்டும். இது சுருக்கம். ஆராய்ச்சி பண்ணி பார்த்தது என்ன தெரிவிக்கிறது அப்படின்னா, ஆளவந்தார் அந்த ஸ்லோகத்திலே என்ன சொல்றார் அப்படின்னா, தேவாசர விபாகோக்தி பூர்விகா சாஸ்திரவசியதா தத்வானுஷ்டான விஜான ஸ்தேம்னே ஷோடச உச்சதே அப்படின்ற சித்து அச்சித்து ஈஸ்வரன் 13, 14, 15 அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது ஆகிய தத்துவங்களையும் பற்றியும் கர்மயோகாதி அனுஷ்டானங்களை பற்றியும் விசேஷ அறிவை நிலைநாட்டுவதன் பொருட்டு தேவாசுர விபாகத்தை விவரித்து சாஸ்திரத்தை நம்பி அதன்படி நடக்க வேண்டும் என்பது 11ஆம் அத்தியாயத்தில் பேசப்பட்டது. பிரபலாஜ்ஞா ரூபமான சாஸ்திரங்கள் தெய்வம், பரலோகம் இவற்றில் நம்பிக்கை உள்ளவனாய் பகவானிடம் பக்தி பூண்டு சாத்வீகனாய் உள்ளவன் தேவனாவான். இவற்றில் நம்பிக்கை இல்லாமல் பாகவத் விஷயங்களில் துவேஷம் கொண்டு அவ்விஷயங்களில் ஹிம்சை பண்ணி அபச்சாரப்படுபவன் அசுரன். இவன் ரஜோகுணம் தமோகுணம் மேலிடப்பட்டவன். விஷ்ணுபக்தி வரோ தேவகா விபரீதஸ்ததாசுரஹா என்ற ஒரு பழவடி. தான் தேவனா
அசுரனா என்று அர்ஜுனன் கலங்க அவனுக்கு தெளிவு பிறப்பிக்கிறான் கண்ணன். ஆசுர சுபாவங்களை விரிவாகச் சொல்லி இவ்வியல்புகள் உள்ளவனுக்கு நற்கதி கிடையாது. பகவதாஜ்ஞா ரூபமான சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டதை செய், விதிக்கப்படாததை செய்யாதே. சாஸ்திரமே இவனுக்கு உயர்ந்த பிரமாணம், அதற்கு கட்டுப்பட்டு செயல்படுவாயாக என்று இந்த அத்தியாயத்தில் கண்ணனுடைய உபதேசம் அமைந்துள்ளது. சம்பதம் தெய்வீம் என்று தெய்வீ சம்பத் இன்னது என்ற முதல் விவரணம் 3 ஸ்லோகங்களில் காணப்படுகிறது. உலகில் பொருள்களை இஷ்டம் அனிஷ்டம் என்று 2 வகைப்படுத்தலாம். மனதால் விரும்பப்படுபவை புஷ்பம், சந்தனம் முதலான இனியவை இஷ்டங்கள். கல்லு, முள்ளு, விஷம் முதலியவை வெறுப்புக்கு விஷயமாக அனிஷ்டங்கள். காலத்தில் மழை பெய்து விவசாயம் பலித்தால் இஷ்டமான தானியம் கிடைக்கிறது. மழையில்லாவிடில் விளைச்சல் இல்லாததால் வெறும் துக்கம் ஒரு அனிஷ்டம். இஷ்டம் சித்திக்காமை அனிஷ்டம் ஆகிறது. மனது சுத்தமாய் உள்ளவன் தேவன். இவனுக்கு இஷ்டம் விலகினாலும் அனிஷ்டம் கிட்டவென்றாலும் மனது விகாரமடைவதில்லை. மனதுக்கு அசுத்தியாவது ராகத்வேஷங்கள், விருப்பு வெறுப்புகள். இதற்கு காரணம் முக்குணக்கலப்பு. இதற்கடி பாபங்கள். ஞானயோக வியவஸ்திதி. ஞானயோகத்தில் ஜீவாத்மன சிந்தனத்தில் நிலைத்திருக்கை ஒரு தெய்வீக சம்பத்து. சம்சாரி சேதனனை சிறையன் என சிறைவாசம் பண்ணுபவன் என்னலாம். சிறியனுக்கு லௌகீக முறைப்படி சூழலுக்கு அரசின் பொறுப்பு. சம்சாரியின் நிலையும் விருவை. இவனுடைய நலன் சர்வேஸ்வரனின் பொறுப்பு. இவன் சிந்திக்க வேண்டியது சிறையிலிருந்து விடுதலை பற்றியே. இதற்கு ஒரு வழி ஞான யோகம். முதல் 3 ஸ்லோகங்களில் தெய்வீ சம்பத்தின் லட்சணம் சொல்லப்பட்டுள்ளவை. பயமின்மை, அச்சமில்லை என்பது, சத்துவசம்சுத்தி மன தூய்மை, தானம், நியாயமான முறைகளில் சம்பாதிக்கப்பட்ட பொருளை தகுந்த காலத்தில் தகுந்த பாத்திரங்களில் தக்கவர்களுக்கு தானம் செய்தேன் என கொடுப்பது. தமம், மனத்தை அடக்குதல். யஜ்யம், தேவ பூஜை, எம்பெருமான் முகம் மலரும்படி அதுவே புருஷார்த்தமாக வேறுபிறனை விரும்பாமல் செய்யப்படுவது. சுவாத்தியாய, வேதாத்தியனம் முதலானவை. சாஸ்திரங்கள் எம்பெருமானை பற்றியும் அவன் விபூதிகளை பற்றியும் சொல்வது பற்றி அவற்றில் ஆதரம் கொண்டு கற்கை. தபஸு, போக்கிய பதார்த்தங்களை உபயோகம் கொள்வதை குறைத்துக் கொள்வது. தபஸு இது சாஸ்திரசம்பரமாக இருக்க வேண்டும். ஏகாதசி உபவாசம் சாஸ்திரம் விதித்தது. நம் இஷ்டம் போல் உண்பதும் பட்டினி விடுவதும் கூடாது. அப்படி இருந்தால் அசாஸ்திரம், ஆசுரம், கோரம் என்று வெறுக்கப்படுகிறது. ஆர்ஜம், மனம், மெய், மொழி 3ம் ஒன்றுபட்டிருத்தல். அஹிம்சா, பிராணிகளுக்கு துன்பம் விளைவிக்காமல் இருத்தல். சத்தியம், உண்மை பேசுதல். இது பிறருக்கு பிரீத்திகரமாகவும் இருக்க வேண்டும். அக்ரோதா, கோபத்தை அடக்குதல். தியாகம், பத்தின்மை. சாந்திஹி, மனம் நினைத்திருக்கை. அபைசுனம், தீக்குறளை சென்றோதோம் என்கை, கோழி சொல்லாமை. தயா, பிறர் துன்பம் கண்டு ஐயோ என்று இறங்குதல். பூதேஸ்வரோலுத்துவம், விஷயங்களில் ஆதிசையின்மை. மார்தவம், மென்மை, முக்கியமாய் பேச்சில் மென்மை. கிரீ, லஜ்ஜை, தவறான காரியம் செய்ய நேரிட்டால் வருந்தி வெட்கப்படுதல். அச்சாபலம்,
ஒரு விஷயத்தில் தவறவின்றி இருக்கை தேஜகா. இவன் எதிரில் மற்றவர் அசுரத்தன்மையில் விளங்கவட்டாமல் தடுக்கும் தேஜசு. க்ஷமா, பிறர் குற்றங்களை பொறுக்கும் தன்மை. திருத்திஹி, சகிப்புத்தன்மை. சௌச்சம், தூய்மை. தேக சுத்தி முக்கியம். மன தூய்மை முன்னரே சொல்லப்பட்டது. அத்ரோகம், பஞ்சகமின்மை. நாதிமானிதா, கர்வம் இல்லாமை. தன்னை அளவுக்கு மீறி பேரா பொலிய நினைப்பது அதிமானம். இது கூடாது. பரமபுருஷனுடைய கட்டளைப்படி நடத்தல் தெய்வீ சம்பத்து. தேவாகா, பகவத் ஆக்ஞையை அனுவர்த்தித்து செய்பவர், பின்பற்றுபவர்கள். இந்த சுபாவம் உள்ளவருக்கு தெய்வீ சம்பத் அமையும். நாம் பகவத் சந்நிதியில் வேண்ட வேண்டியது அடியேன் சதாச்சாரிய சம்பந்தபடியாக அடியேனுடைய தவறுகளை உணர்ந்தேன். இதுவரை பல ஜன்மங்களில் அசுரத்தன்மை உடையவனாக இருந்தேன். இனி தேவரீரின் ஆக்ஞானத்தையை எப்போதும் பண்ணுபவனாக அடியேன் சரித்திரம் அமையும்படி அனுகிரகிக்க வேண்டும் என்று துவயத்தின் பூர்வ வாக்கியத்தை சொல்லி வேண்ட வேணும். இனி ஆசிரிய சம்பத்தை விளக்குகிற கண்ணன். தம்பகா, புகழ்ச்சிக்காக நற்காரியம் செய்கை. பிறரை மதியாமை முதலியன. தர்ப்பகா, கொழுப்பு, அபிமானம். தனது பிறப்பு, குலம், செல்வம் இவை பற்றி மிகுந்த செருக்கு. குரோதகா, கோபம். பாருஷ்யம், புருஷ வார்த்தை பேசுதல், அடக்கமின்மை. அஜ்ஞானம், ஆத்ம பரமாத்ம விஷயங்களை அறியாமை. இவை ஆசிரிய சம்பத் என்கிற. தெய்வீ சம்பத்து மோட்சத்துக்கு ஹேத்து, ஆசிரிய சம்பத்து பந்த ஹேத்து. இந்த அர்ஜுனன் கலக்கம் நான் தெய்வத்தன்மை உடையவனா அசுரத்தன்மை உடையவனா என்று இக்கலக்கத்தை குறிப்பால் உணர்ந்து, அர்ஜுனா நீ தெய்வீக சம்பத்துடனே பிறந்துள்ளாய், வருந்தாதே மாசுச்சகா என்றவனுக்கு தைரியம் மூட்டுகிறான் கண்ணன். இங்கு அர்ஜுனன் தன் மனதை உள்நோக்கிக் கொள்வதை காண்கிறோம். இன்ட்ராஸ்பெக்ஷன். அடிக்கடி இது யாவர்க்கும் அவசியமாக இருக்க வேண்டும். கர்வம் முதலிய சுபாவங்கள் இருந்தாலும் வினயத்தினால் அதை அடக்கி வெளிக்காட்டாமல் இருக்க முயல வேண்டும். விளக்கத்தக்க குணங்களை அடக்கி மறைப்பது தெய்வீக சம்பத்து. தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ஸ் அவசியம். அதறியான செருக்கு நியாயமானதே. இது அர்ஜுனனுக்கு உண்டு. ஆனால் அதை அவன் வெளிப்படையாக காட்டவில்லை. ஓர் அரசருக்கு வேண்டிய செருக்கு ராமபிரானிடம் இருந்தாலும் பிரியவாதீச்ச பூதானாம் என்றும் மிருது பூர்வச்ச பாஷதே என்றும் கொண்டாடப்படும்படி வினயம் பார்க்கப்பட்டது. ஆசுரி சம்பத்து என்ன என்பதை நன்றாக அறிய வேண்டும். அறிந்தால்தான் அதை பூராவாக விளக்க வேண்டும் என்று மனதில் படும். முயன்று விளக்கவும் முடியும். இந்த விலகில் இருக்கும் வரை சௌக்கியமாக இருக்கவே எல்லாரும் இயல்பாக விரும்புவார்கள். அதற்கேற்ப முயன்று கொண்டிருப்பார்கள். முயற்சி, செயல் இவை பிரவൃத்தி தர்மங்கள். மோட்சத்தை இச்சிப்பவருக்கு அதிகமான பிரவೃத்தி என்ற செயல்பாடு கூடாது. நிவர்த்தியே பிரவೃத்தியிலிருந்து விலகுகம் மூக்ஷுவுக்கு அவசியமாகிறது. மோட்ச சாதனமாக விதிக்கப்பட்டவற்றை செய்யும் போது அதை பகவத் அர்ப்பணமாக கர்த்திருவ தியாக, பலத்தியாக மனப்பான்மையுடன் செய்தால் அதுவே நிவர்த்தியாகிவிடுகிறது. ஆசுர சுபாவம் உடையவனுக்கு பிரவೃத்தி நிவர்த்தி தர்மங்கள் தெளிவாக தெரியாது. அவனிடம்
அகத்தூய்மை புறத்தூய்மை ஆகிற சுத்தி இருக்காது, நல்ல ஆச்சாரம் இராது. நித்தியம் அசுச்சிஹி என்ற நிலையில் இருப்பவனுக்கு எந்த சாஸ்திர விதமான காரியத்திலும் அதிகாரம் கிடையாது. உதாரணமாக, விரிப்படி சந்தியாவந்தனம் பண்ணாதவன் எப்போதும் அசுத்தன், வைதீக காரியங்களுக்குவன் அருகதை அற்றவன். இது மனுதர்ம சாஸ்திரம் சொல்லுவது. எம்பெருமானுக்குள்ள பல திருநாமங்களில் சத்தியம் என்பதொன்று. சத்தியமூர்த்தி எழுந்திருக்கும் திவ்யதேசம் திருமையம்மை ஆகிறது. சத்தியம் விகாரம் சிறிதும் இல்லாமல் நினைத்திருப்பது. சத்திய சப்தவாச்சனான பகவானிடமிருந்து உலகங்கள் உண்டாகி அவரிடம் நிலப்பெற்று ரட்சிக்கப்பட்டு அவரிடமே லயம் அடைகின்றன. எல்லாம் அவருடைய திவ்யாஜ்ஞைக்கு உள்பட்டு நடக்கின்றன. அந்த பிரவிட்ட சாஸ்திராஜனானாம் சர்வாத்மா என்று ஸ்ருதி அவனை கொண்டாடுகிறது. எல்லா ஜீவராசிகளிலும் உள்புகுந்து நின்று நியமிப்பவன், எங்கும் ஆத்மாவாக சத்தையை நிர்வகிப்பவன். இந்த உண்மையை இல்லை செய்ய முயல்பவன் அசுரன். நாஸ்திகனாய் புண்ணிய பாவங்களில் நம்பிக்கையற்றவனாய் தன் போக்கில் செயல்களை செய்துவிட்டு அவற்றின் பலன் தன்னை தட்டக்கூடாதென்பவனே அசுரன். புண்ணிய காரியங்களை செய்யாமல் அத்தகைய காரியங்களின் பலனாக சுகத்தை விரும்புவன் சம்சாரி. இவ்வுலகம் அசத்தியம், சத்தியஸ்வரூபனிடமிருந்து இது உண்டாகிறது என்று நம்பிக்கை இல்லை. அப்பிரதிஷ்டம், அவனிடம் நிலை பெற்றுள்ளது என்பதை நம்பவில்லை. அனீஸ்வரம், ஈஸ்வரன் ஒருவன் உடன் என்பதிலும் நம்பிக்கை இல்லை. அபரஸ்பர சம்பூதம் கிமன்யத் காமஹேதுகம், காமவடியாக ஸ்திரீ புருஷ சேர்க்கையால் ஜீவராசிகளை உண்டாக்குகின்றன. காமத்தை தவிர்த்து எது காரணமாகிறது? இதற்கு ஈஸ்வரன் எதற்கு? இது ஆசுரவாதம். ஆசுர சுபாவம் உடையவர்களை நஷ்டாத்மானகா, ஆத்மநாசம் அடைந்தவர் என்றாகிறான் பகவான். இவர்கள் அசுபாக க்ஷயாய ஜகதா, உலகம் அடிப்பதற்காக உண்டாமவன் என்று பகவான் சொல்லிவிள்ளான். காமம் துஷ்பூரம், ஆசையை பூர்த்தி செய்ய முடியாது. இப்படிப்பட்ட காமம் ஆசுரி சம்பத்து. இதனால் தூண்டப்பட்டு பெறக்கூடாததை வலிதில் பெறுவான், வாங்கக்கூடாததை கை நீட்டி வாங்குவான். மோகாத் கிரஹீத்வா அக்ராஹ்யான்னு. இப்போது நம் நாட்டின் நிரப்பரை எவ்வளவு எளிதாக பகவான் காட்டுவில்லான். காவல் கொண்டு மோதிரவிடுமோ பாதி என்று ரகசிய திரையங்களில் நம்ம ஆச்சாரியார்கள் சாதித்து உள்ளதை நினைக்க வேண்டும். காமோபபோக பரமா யதாவது நிச்சிதா ஈகந்தே கர்மயுக்தோ ஈகந்தே காமபோகார்த்தம் அந்நியாயேன அர்த்த சஞ்சயான்னு. விஷய சுகங்களை அனுபவிப்பதே மேலான புருஷார்த்தம் என்று தீர்மானம் உடையவர்கள். இதற்காக அந்நியாயமான முறையில் நிறைய தனத்தை சேர்ப்பவர்கள். ஆஷாபாசத்தைர்பத்தாக, நூற்றுக்கணக்கான ஆஷாபாசங்களினால் கட்டுண்டவர்கள். காமக்ரோதபராயணாக, காமக்ரோதங்களுக்கு முழுதும் வசப்பட்டவர்கள். இவை யாவும் ஆசுரி சம்பத்து. இவர்களின் மனநிலை இந்த ஆசையை நிறைவேறித்து மேலும் அந்த ஆசையை நிறைவேற வேண்டும். இந்த சொத்தை சம்பாதித்தேன், அதையும் எனதாக்க வேண்டும். இந்த எதிரியை கொன்றோம்
கொன்றாய்த்து அவனையும் முடிக்க வேண்டும் நானே அதையும் எதிர்காக்க வேணும். இந்த எதிரியை கொன்றாய்த்து அவனையும் முடிக்க வேணும். நானே அரசன், நானே அனுபவிப்பன், பலசாலி, எல்லாம் என்கு அடக்கம், நானே இன்பத்தில் திளைப்பவன், நான் மேல்குடியில் பிறந்தவன், தர்மடையவன், புகழுக்காக நான் யாகம் பண்ணுதல், தானம் பொறுப்பேன், நானே இன்பத்தில் நினைப்பவன், திளைப்பவன், மேல்குடியில் பிறந்தவன், தனமுடையவன், புகழுக்காக நான் யாகம் பண்ணுவேன், தானம் கொடுப்பேன், இன்பம் நுகர்வேன் என்றெல்லாம் மரியாதையினால் எண்ணமிடுகிறான். இவன் பெரும் பேரு. பதந்தி நரகே அசுச்சௌ, வெறுக்கத்தக்க நரகத்தில் வருகிறான். இவர்களை மிகவும் வெறுத்து நராதமாக என்கிறான் பகவான். இவர்கள் அசுரத்தன்மையுடைய குழிகளில் வீழச் செய்கிறேன். க்ஷிபான் அஜஸ்ரம், கீழ்த்தரமான கர்ப்பங்களில் தள்ளி பெருவெருப்புகளில் விடச் செய்கிறேன். ஆத்ம நாசத்துக்கு காரணங்களை மேலே விவரிக்கத் தருகிறான் பகவான். காமம், மண், பெண், பொன், இவற்றில் ஆசை, குரோதம், விவேகத்தை அழியச் செய்யும் கோபம், லோபம், ஈட்டிய பொருளை வெளிக்காட்டாமல் வலிக்கை, தானும் அதனால் சுகப்படாமல் தன்னை சார்ந்தவரையும் சுகப்படவட்டாமல் இருக்கை. இவை மூன்றும் நரகத்திற்கு வாயில்கள். இவற்றை விளக்க வேண்டும். இவற்றிலிருந்து முழுமையாக விலகியவன் ஸ்டேஸ் அடைவதில் முயன்று மேலான கதியை அடைகிறான். சாஸ்திர விதியை கடந்து தன்னிஷ்டம் போல வாழ்பவன் நிறைந்த சுகத்தை அடைவதில்லை, நற்கதியையும் அடைவதில்லை. இகத்திலும் நன்மை இல்லை, பரத்திலும் நன்மை இல்லை. சாஸ்திரமாவதென்ன? வேதம், வேதாந்தங்களை மனதில் கொண்டு ரிஷிகளால் இயற்றப்பட்ட ஸ்மிருதி நூல்கள். இவை யாவும் பகவதாஜ்ஞை, அவனுடைய கட்டளை. இந்த ஆஜ்ஞையை மீறுபவன் எனக்கு விரோதி. என்னிடம் அன்பு காட்டினாலும் அவன் வைஷ்ணவனாக மாட்டான் என்று பகவான் நடிச்சுகிறது. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரியம் வியவஸ்தித்தௌ, ஆதலால் இது செய்யத்தக்கது, இது செய்யத்தகாதது என்று பாகுபாடு செய்து கொள்ள சாஸ்திரமே இவருக்கு பிரமாணமாக வேணும். பகவதாஜ்ஞான ரூபமான சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டவைகளை உணர்ந்து அதன்படி நடந்து நன்மை பெற வேண்டும். இப்படி சாஸ்திர விஷயத்தை சாஸ்திரங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கை மிகவும் முக்கியம் என வலியுறுத்துகிறான் கண்ணன். அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மீவல்லபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம்.